வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிச்சிட்ருக்கீங்க, பேப்பர் 2 படிக்கிறீங்க, யூஜிடிஆர்பிக்கு படிங்க, எஸ்டிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. இந்த லெசன்லேருந்தோ இந்த டாப்பிக்லேருந்தோ உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 கேள்வி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்க கூட மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனால் இந்த லெசனை புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இயக்க விதிகள் பற்றி லெசனை அப்படியே பேஜில் படித்து விளக்கியிருப்பேன். அந்த பேஜில் படித்தது தான் நம்ம இப்போது லைன் பை லைன் வினாக்களாக பார்க்க போகிறோம். ஒரு வரி வினாக்களாக பார்க்க போகிறோம். இது நீங்கள் கேட்டது தான், வரி வரியாக வினாக்களாக கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நம்ம கேள்விகளை படிச்சுட்டு போன பதிவில் பார்த்த லெசனை படிச்சுட்டு அதுக்கு அடுத்த டாப்பிக்லேருந்து இன்றைக்கி புக்கில் பார்த்து படிக்க போகிறோம். முதல்ல கணத்தாக்கு வரைக்கும் இருக்கிற ஒரு வரி வினாக்களை படிக்க போகிறோம். படிக்கலாம். கேள்விகளை விடாமல் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வருது. யூஜிடிஆர்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மற்ற எக்ஸாம்ஸும் தொடர்ந்து வரப்போகுது. அதனால் படிங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். பாருங்கள், அறிவியல் பூர்வமாக விசையை விளக்க யாருடைய 3 இயக்க விதிகள் பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர் ஐசக் நியூட்டனோட 3 விதிகள் தான் இப்போது பயன்பாட்டில் இருக்குது. விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிக்கும் அறிவியல் தான் என்னது? இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் பொருளின் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி படிப்பது வந்து இயந்திரவியல். இயந்திரவியல் வந்து 2 பிரிவுகளாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா நிலையியல், இயங்கியல். ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவை படிக்கிறது தான் நிலையியல். ஓய்வு நிலை நிலையியல். அதே இயக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை இயங்கியல்னு சொல்கிறோம். இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது விசை என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு படிக்கிறது இயங்கியல். இயங்கியல் மேலும் எத்தனை பிரிவு? 2 பிரிவாக இருக்குது. இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அது இயக்கவியல். விசை இயக்கம் ரெண்டுத்தையுமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா அது இயக்க விசையியல். அடுத்து பாருங்கள், கிரேக்க நாட்டில் வாழ்ந்தவர் யார்? அரிஸ்டாட்டில். இவர் ஒரு அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர். இவர் 2 சொல்லியிருக்காரு. என்னது? இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம். எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நேச்சராக ஒன்று நடக்குது அப்படின்னா அது இயற்கையான இயக்கம், நாம் ஃபோர்ஸ் கொடுத்து ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்லி விட்டுட்டார். அடுத்து பாருங்கள், அறிவியல் அறிஞர் கலீலியோ வந்து விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி 4 சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு. 4மே முக்கியமானது. புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்கத்திலோ இருக்கும். புறவிசை ஒன்று செயல்படாத வரை யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பொருளின் மீது விசை தாக்கம் இருக்கும்போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயல்றது தான் வந்து நிலைமம்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அதை தவிர்க்க முயல்றது தான் நிலைமம். வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்திலிருந்து விழும்போது என்ன ஆகும்? ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும்னு சொல்லியிருக்காரு. 12வது கேள்வி பாருங்கள், இயங்கி கொண்டிருக்கும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது பயணிகள் முன்னோக்கி சாய்கின்றனர். காரணம், பயணிகளின் உடல் தொடர்ந்து இயக்க நிலையில் இயங்க முயற்சிப்பதே இதற்கு காரணம். இதில் கூற்று காரணம் 2மே சரியானது. சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், நிலைமம் என்பது ஒரு பொருள் தனது ஓய்வு நிலையோ அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மையாகும். காரணம், பொருள் மீது சமன் செய்யப்படாத புறவிசை செயல்படாத வரை அது தனது நிலையினை தக்க வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்றும் சரி. நேர்கோட்டு இயக்க நிலையில் இருக்கிறதும் நிலைமம் தான். சீரான நேர்கோட்டு இயக்க நிலையில் ஒன்று இருக்குன்னா அது நிலைமம். அதே மாதிரி ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நிலைமம். அதுக்கான காரணமும் சரி. அடுத்து பாருங்கள், செயல்பாடு ரொம்ப முக்கியம். இந்த பேப்பர் அட்டை மேலே காயினை வச்சுட்டு கீழே வந்து பாக்ஸுக்குள்ளே அந்த அட்டையை இழுத்தா அந்த பாக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக அந்த காயின் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் விழும். அது என்னென்னு சொல்லுவாங்க? ஓய்வில் நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நிலைமத்தோட வகைகள் கொடுத்துருக்காங்க. 3 இருக்குது. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையியல் நிலைமம். பாருங்கள், அதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நீளம் தாண்டும் போட்டியில் வீரர் தாண்டுவதற்கு முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் என்ன? இயக்கத்தில் நிலைமம். மகிழுந்து காரில் போகும்போது வளைவு பாதையில் செல்லும்போது நம்ம உடம்பு சாயுது இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறோம்? திசையியல் நிலைமம்னு சொல்கிறோம். கிளைகளை உலுக்கிய பின்பு பழங்கள் இலை கீழே விழுறதை என்னன்னு சொல்கிறோம்? ஓய்வில் நிலைமம்னு சொல்கிறோம். இதுக்கு இயக்கத்தில் நிலைமம். ஸ்கேட்டிங் போகிறது இயக்கத்தில் நிலைமம். அடுத்து பாருங்கள், நேர்கோட்டு உந்தம். ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் அளவிடுறோம்? நேர்கோட்டு உந்தம் மூலம்தான் அளவிடுகிறோம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கன் பலன் தான் வந்து உந்தம்.
நிறை மற்றும் திசைவேகத்தோட பெருக்கல் பலன் தான் உந்தம். உந்தத்தின் திசை எதன் திசையிலேயே அமையும்? பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். உந்தம் எவ்வகை அளவு? உந்தம் ஒரு வெக்டர் அளவு. உந்தம்னா என்னது? 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. P = மூ, MVன்னு வருது இல்லையா? MV அப்படின்னா உந்தத்தோட வாய்ப்பாடு. P = MV. மிக மிக முக்கியம், படிச்சுக்கோங்க. விசையின் எண் மதிப்பை அளவிட உதவும் இயற்பியல் பண்பு தான் உந்தம். உந்தத்தின் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1, கிலோகிராம் மீட்டர் செகண்ட். உந்தத்தின் CGS அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி, கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி. ஒவ்வொரு பொருளும் புறவிசை செயல்படாத வரை தனது ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான நேர்கோட்டு இயக்க நிலையிலேயோ இருக்கும் என்று கூறும் விதி தான் என்னது? நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி எதை வரையறுக்குது அப்படின்னு கேட்பாங்க. விசையை வரையறுக்கிறது. எதை விளக்குது? நிலைமத்தை விளக்குகிறது. நியூட்டனின் முதல் விதி விசையை வரையறுக்கிறது, நிலைமத்தை விளக்குகிறது. எல்லாமே புக்கில் உள்ள அதே லைனு. விசை என்பது எவ்வகையான புறச் செயல் வடிவம்? இழுத்தல் அல்லது தள்ளுதலுக்கான புறச் செயல் வடிவம். ஓய்வில் உள்ள பொருளை இயக்கும் அல்லது இயக்க முயற்சிக்கும் செயல் தான் என்னது? விசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயங்கு கொண்டிருக்கும் பொருளை நிறுத்தும் அல்லது நிறுத்த முயற்சிக்கும் செயலும் விசை தான். இயங்கி கொண்டிருக்கும் பொருளின் திசையை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கும் செயல் விசை. விசை ஒரு வெக்டர் அளவு. விசை உள்ள 2 முக்கிய பண்புகள் யாவை? எண் மதிப்பு மற்றும் திசை. அதனால தான் அது வெக்டர் அளவு. விசையின் 2 முக்கிய பண்புகள் என்னது? எண் மதிப்பு மற்றும் திசை. விசைகள் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? செயல்படும் திசையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. ஒரே திசையில் இணையாக செயல்படும் விசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. எதிரெதிர் திசையில் இணையாக செயல்படும் விசைகள் மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் மீது பல விசைகள் செயல்படும் போது அதை என்னன்னு சொல்கிறோம்? தொகுபயன் விசைன்னு சொல்கிறோம். தொகுபயன் விசையோட மதிப்பு எதற்கு சமம்? அதோட செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டர்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது ஒத்த இணை விசை மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விளக்கியிருப்பாங்க. போன பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருள் எப்படி இருக்கு? சமநிலையில் இருக்கு. தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் அவை எவ்வாறு இருக்கும்? சமன் செய்யப்பட்ட விசையில் இருக்கும். தொகுபயன் விசை மதிப்பு சுழி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? சமன் செய்யப்படாத விசைகள்னு அர்த்தம். அதாவது பொருள் இயக்கத்தில் இருக்கு. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் விசை என்னன்னு சொல்லுவோம்? எதிர் சமனின்னு சொல்லுவோம். ஒரு தராசு இருக்குது, ஒரு சைடில் கல் வச்சுட்டோம், எடையை வச்சுட்டோம். ஆனால் அப்போ என்ன ஆகும்? பொருள் வைக்காததுனால தராசு மேலே போகும் இல்லையா? அதுக்கு ஈக்குவலாக அந்த தராசில் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு பொருளை வைக்கிறோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? எதிர் சமனின்னு சொல்கிறோம். தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் விசை என்னன்னு சொல்கிறோம்? எதிர் சமனின்னு சொல்கிறோம். கதவின் நிலையான இணைப்பு அச்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுழல் அச்சு என்று அழைக்கப்படுகிறது. விசையின் சுழல் விளைவு எதன் மூலம் அளவிடப்படுகிறது? விசையின் திருப்புத்திறன். திருப்புத்திறனுக்கு வாய்ப்பாடு என்ன? T = F × D. Dங்கிறது டிஸ்டன்ஸு, Fங்கிறது ஃபோர்ஸு. விசையின் திருப்புத்திறன் எவ்வகை அளவு? வெக்டர் அளவு. விசையின் திருப்புத்திறனின் SI அலகு நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர். இரு சமமான இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டைன்னு அழைக்கப்படுது. எதிரெதிர் திசையில், அதாவது டேப்பை திருகிறது, போல்ட்டை முறுக்கிறது, இதெல்லாம் இரட்டை என்று அழைக்கப்படுது. இது ஒரே நேர்கோட்டில் செயல்படாது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இரட்டைகளின் தொகுபயன் விசை மதிப்பு என்ன? சுழி. இரட்டைகள் எவ்வகை இயக்கத்தை தான் தரும்? சுழல் விளைவு இயக்கத்தை தான் தரும், நேர்கோட்டு இயக்கத்தை தராது. ஓகேவா? அடுத்து விசையின் திருப்புத்திறனின் வாய்ப்பாடு என்ன? M = F × S. M = F × S. இரட்டையின் திருப்புத்திறன் SI அலகு என்ன? நியூட்டன் மீட்டர். இரட்டையின் திருப்புத்திறன் SI அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டை திருப்புத்திறனோட CGS அலகு என்ன அப்படின்னா டைன் சென்டிமீட்டர். டைன் சென்டிமீட்டர்னு வரும். திருப்புத்திறனின் CGS அலகு டைன் சென்டிமீட்டர். நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? இரட்டைக்கு எடுத்துக்காட்டு. 64 அது கேள்வி பாருங்கள். நீங்கள் அந்த லெசனை படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேள்விகள் மிக மிக ஈஸியாக போய் மைண்டில் பதியும். அதனால தான் ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன். நீங்கள் படிக்கிறது வேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கில் இதோட
முதல் பார்ட் இருக்குது, அதை நடத்துனது தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரிவிஷனாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற 10 பேர் பயனடைஞ்சால் கூட அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். படிங்க. திருப்புத்திறன் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபு. ஓகேவா? வலஞ்சுழினா எதிர்குறி, இடஞ்சுழினா நேர்குறி. இடத்துல இருந்தால் நேர் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. இடத்தோடு இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, இடத்துல இருந்தால் ப்ளஸ்ஸு, வளத்தில் இருந்தால் அது ஆப்போசிட்டு மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருகின் சுழற்சி எதற்கு எடுத்துக்காட்டு? இரட்டைக்கு. வம்பரத்தின் சுழற்சியும் இரட்டைக்கு தான். பற்சக்கரங்கள் எதன் மூலம் வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றுகிறது? திருப்பு விசை மூலம். கியர் வந்து திருப்பு விசை மூலமாக வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ பயன்படுது. கியர் வந்து எதனை கடத்துது? திறனை கடத்துது. ஏற்றப்பலகை எந்த இயற்பியல் தத்துவத்தில் செயல்படுகிறது? விசையின் திருப்பு திறன் செயல்பாட்டை அடிப்படையாக வச்சு செயல்படுது. ஏற்றப்பலகையின் எடை அதிகமானவர் ஆதார புள்ளியை நோக்கி நகரும் போது அதோட திருப்பு விசை செயல்பாடு குறையுது. மகிழுந்தின் திசை குறைந்த திருப்பு விசையால் மாற்ற உதவும் கருவிதான் என்னது? ஸ்டேரிங் வீல். அதாவது திருப்பு சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து ஓட்டுறவங்க கையில் வச்சு சுற்றுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேரிங் வீல். சமநிலை உள்ள பொருள் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் எவ்வாறு இருக்கும்? சமமாக இருக்கும். சமநிலையில் இருக்கு இல்லையா, அப்போ அது சமமாக இருக்கும். சமநிலையில் ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழி. மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறன் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனுக்கு சமமாக இருப்பது எந்த நிலை? சமநிலை. பொருளின் மீது செயல்படும் விசை எதற்கு நேர்த்தகவில் அமையும்? உந்த மாறுபாட்டு வீதத்துக்கு நேர்த்தகவில் அமையும். உந்த மாறுபாடு எந்த திசையில் இருக்கும்? விசையின் திசையில் இருக்கும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விசையின் எண் மதிப்பை அளவிட உதவும் நியூட்டனின் விதி தான் வந்து நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. இரண்டாம் இயக்க விதி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. பொருளின் ஆரம்ப உந்தம் mu, பொருளின் இறுதி உந்தம் mv. விசையின் சமன்பாடு எவ்வாறு இருக்கும்? விசையோட சமன்பாடு ma, அதாவது நிறை மற்றும் முடுக்கத்தோட பெருக்கல் பலன் தான் விசை. விசை எவற்றின் பெருக்கல் பலன்? நிறை மற்றும் முடுக்கத்தின் பெருக்கல் பலன். சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளை தொடர்ந்து நகர்த்த புறவிசை தேவையா? புறவிசை தேவையில்லை. அது சீராக தான் நகர்ந்துட்டு இருக்கு, அதை இயக்கிறதுக்கு தேவையில்லை. அதோட ரூட்டை மாற்றுறதுக்கோ இல்லை இயக்கத்தை அதிகரிக்கவோ தான் வந்து புறவிசை தேவைப்படும். உந்த மாற்றம் எந்த திசையில் அமையும்? விசையின் திசையில் அமையும். விசை எதை ஏற்படுத்துகிறது? முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகத்தின் எண் மதிப்பு எவ்வாறு இருக்கும்? மாறிலியாக இருக்கும். சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலியாக இருக்கும். வட்ட இயக்கத்தில் உருவாகும் முடுக்கம் என்னது? மைய விலக்கு முடுக்கம். இதுதான் எதை ஏற்படுத்துது? மைய விலக்கு விசையை ஏற்படுத்துது. மைய விலக்கு முடுக்கம் தான் வந்து மைய விலக்கு விசையை ஏற்படுத்துது. விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். விசையின் சிஜிஎஸ் டைன். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன், சிஜிஎஸ் அலகு டைன். நியூட்டன் என்பதன் வரையறை என்னன்னு கொடுத்துருக்காங்க. நியூட்டன் என்பதன் வரையறை 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் வினாடி முடுக்குவிக்க தேவையான விசை தான் வந்து நியூட்டன். 1 மீட்டர் வினாடி ஸ்கொயர்டுக்கு முடுக்குவிக்க தேவையான விசை தான் நியூட்டன்னு சொல்கிறோம். 1 நியூட்டன் எதற்கு சமம்னு கேட்பாங்க? 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2க்கு சமமானது. டைன் என்பதன் வரையறை 1 கிராம் நிறைவுள்ள பொருளை 1 சென்டிமீட்டர் வினாடி பவர் -2, அதாவது இது சிஜிஎஸ், அதனால் சென்டிமீட்டர். அதே தான் சேமு, கிலோகிராமை சென்டிமீட்டர்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். முடுக்குவிக்க தேவையான விசை. ஒரு டைன் எதற்கு சமம் அப்படின்னா சென்டிமீட்டர். டைன்னு வரும்போது சென்டிமீட்டர்னு வருங்கிறத மெமரியில் வச்சுக்கிட்டிங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம். 1 கிலோகிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன். நியூட்டன் நியூ 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்டன், ஒரு நியூட்டன் வந்து எத்தனை டைன்னு கேட்பாங்க? 10⁵ டைனுக்கு சமம். ஓரலகு விசை என்றால் என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 மீட்டர் வினாடி பவர் -2க்கு முடுக்குவிக்க தேவையான விசை தான் வந்து ஓரலகு விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா கேஜிஎஃப். 1 கிலோகிராம் விசை, கிலோகிராம் விசை, கேஜிஎஃப்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈர்ப்பியல் விசையின் எஸ்ஐ அலகு கேஜிஎஃப், கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் விசையின் சிஜிஎஸ் அலகு வெறும் ஜிஎஃப், கிராமு விசை. இதான் வந்து சிஜிஎஸ் அலகு.
ஒரு கேஜிஎஃப்ங்கிறது எத்தனை நியூட்டன்? ஒரு கேஜிஎஃப்ங்கிறது 9.8 நியூட்டன். ஒரு கேஜிஎஃப் ஈக்குவல் டு 9.8. ஜிகேன்னு சொல்கிறத கேஜின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது 9-8 ரிவர்ஸில் சொல்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிகேவை கேஜின்னு சொல்கிறோம், அதனால் 9-8 ரிவர்ஸில் சொல்கிறோம். 1 GF எத்தனை டைனுக்கு சமம்? 980. புள்ளி எடுத்துகிட்டு சைஃபர் சேர்த்துக்கிட்டா 1 GF கிலோகிராம் ஃபோர்ஸ் வந்து எத்தனை டைனுக்கு சமம் அப்படின்னா 980 டைனுக்கு சமம். இது எல்லாம் 10th புக்கில் இருக்குது. மிக மிக முக்கியமான வினாக்கள், எந்த வினாவை வேணால் கேட்கலாம். மிக குறைந்த காலத்தில் மிக அதிக அளவில் செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கனத்தாக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து லெசனை பார்த்து படிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லையா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு லெசனை படிக்க ஆரம்பிங்க. நம்ம லெசனை இப்போது புக்கை பார்த்து படிக்கலாம். கனத்தாக்கு பார்க்க போகிறோம். கனத்தாக்கு அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கனமாக இருக்கிறத எடுத்து தாக்குறதுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கனமான கையில் இருக்கிற பொருளை நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும். அதே இது கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் தாண்டி இருக்கிறாங்க, அவங்கள தூக்கி வீசி அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு படுற ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை தான் வந்து கனத்தாக்கு விசைன்னு சொல்கிறோம். இதில் எஃப்ங்கிற விசையையும் டீங்கிற கால அளவையும் பெருக்கும்போது கிடைக்கிறது தான் வந்து கனத்தாக்கு. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரிக்கெட் விளையாடும்போது பாலை வேகமாக ஃபோர்ஸாக போடுவாங்க. கேட்ச் பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அடித்ததும் கேட்ச் பிடிக்கிறவங்க பாலை பிடிச்சிட்டு கொஞ்சம் பின்னாடி கையை இழுப்பாங்க இல்லையா? அது வந்து கனத்தாக்குக்காக தான் அதை பண்ணுறாங்க. பின்னாடி இழுக்கும்போது இந்த மோதிர காலம் கொஞ்சம் குறையும், அதனால் அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வலிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கனத்தாக்கு அப்படின்னா J=F×T. இது வந்து நியூட்டனின் 2ஆம் இயக்க விதிப்படி கொண்டு வந்திருக்காங்க. கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். உந்த மாறுபாடு எந்த அளவுக்கு இருக்கோ அதனால் சம கால அளவில் இருக்கும். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. அப்படி இல்லை அப்படின்னா நியூட்டன் வினாடி ஆகும். உந்த மாற்றம் அல்லது கனத்தாக்கு கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படுது. என்ன அப்படின்னா, பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருள் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். அதாவது மோதல் காலம் குறையுதுன்னா என்னது? பக்கத்தில் இருக்கிறவங்க அடிக்கும்போது மோதிர காலம் என்னது? கம்மியாக தான் இருக்கும். அப்போ வலிக்கிறது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அடிபடுறதும் அதிகமாக இருக்கும். அதே மோதல் கால மதிப்பு அதிகமாகும். தூரமாக இருக்கிறாங்க, நம்ம ஃபோர்ஸாக தூக்கி போடுறவங்க வேகம் தூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்? விசையின் மதிப்பு குறையும். தூரமாக இருக்கும்போது ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும், பக்கத்தில் இருக்கும்போது ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இரு வழிகளில் கனத்தாக்கு செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. உங்களோட பைக்கில் வந்து அந்த ஸ்ட்ராக் அப்சர்வர்னு இருக்கும், அது என்னது ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு இல்லாமல் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை பள்ளமேடு வருது அப்படிங்கும்போது கீழே இருக்கிற பள்ளமேடு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படி இல்லை, அதுக்காக தான் வந்து அந்த ஸ்ப்ரிங்கே வச்சுருக்காங்க. உங்களை வந்து அது ஃபோர்ஸ் வந்து உங்ககிட்ட வராமல் அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஃபோர்ஸ் ஆகி குறைஞ்சி தான் உங்ககிட்ட வரும். அதுதான் வந்து எடுத்துக்காட்டு. இருசக்கர வாகனத்தில் வந்து கனத்தாக்கு விசை வந்து அதிர்வுகளை குறைக்கிறதுக்காக தான் அந்த சுருள் வில் அமைப்பு வச்சுருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட்டின் போது வேகமாக வர்ற பந்தை பிடிக்கிற வீரர் வந்து கையை பின்னாடி இழுத்து அந்த மோதல் காலத்தை வந்து அதிகரிக்கிறாரு. மோதல் காலம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? கனத்தாக்கோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? குறையும். அதுதான் 2 கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள், அதுக்கு பிக்சரும் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நியூட்டனின் 3ஆம் விதி பார்க்க போகிறோம். நியூட்டனின் 3ஆம் விதி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. இதான் வந்து நியூட்டனின் 3ஆம் விதி. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். விசை நாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு எதிர்விசை அதுக்கிட்டேருந்து வரும். எது மேலே நம்ம விசையை கொடுக்குறோமோ அதுக்கிட்டேருந்து தான் எதிர்விசை வரும். ஒவ்வொரு விசைக்கும் ஒரு சமமான எதிர்விசை உண்டு அப்படிங்கிறது நல்லா புரியும். ஆனால் விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படுங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்க கடினமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பாலை எடுத்து ஃபோர்ஸாக செவுத்து மேலே அடிக்கிறீங்க அப்படின்னா செவுத்து மேலே அடிக்கிறதுக்கான விசையை நாம் கொடுக்குறோம். அது பால் என்ன ஆகும்? திரும்ப நேராக நம்மக்கிட்ட வரும். நம்மக்கிட்ட வர்றதுக்கான விசையை யார் கொடுக்குறா? அந்த செவுரு கொடுக்குது. அப்படிங்கிறது தான் இதில் முழுமையான விளக்கம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுதான் சொல்லியிருக்காங்க, FA = -FB. இப்போ FAங்கிறது நான் செவுத்தில் அடிக்கிறதுக்கு நான் கொடுக்குற விசை, -FBங்கிறது செவுரு எனக்கு திருப்பி கொடுக்குற விசை. அதை தான் சொல்லியிருக்காங்க. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்கள் மீது செயல்படும். எதிர்விசை செவுரு கொடுக்குது, விசை வந்து பந்து கொடுக்குது. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்து இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகிறது. அப்போ காற்று என்ன செய்யுது, அந்த விசையை சிறகுக்கு கொடுக்குது, சிறகு மேலே எழும்புது. எந்த அளவுக்கு சிறகு காற்று மேலே ஃபோர்ஸை கொடுத்துச்சோ அதே சமமான விசையை காற்று சிறகுக்கு கொடுக்குது. அதனால தான் சிறகு மேலே ஏறி பறக்க முடியுது பறவையால். இதே சேம் கான்செப்ட் தான் நீச்சல் வீரரும். நீச்சல் வீரர் தண்ணியை பின்னாடி தள்ளுறாரு, தண்ணி அவரை முன்னாடி தள்ளுது அப்படிங்கிறது தான் சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள். துப்பாக்கி சூழலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர் விசையினால தான் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி போகுது. குண்டு ரொம்ப தூரம் போகுது, ஆனால் துப்பாக்கி கொஞ்சம் தூரம் தான் போகுது. ஏன் அப்படின்னா துப்பாக்கி வெயிட் ஜாஸ்தி, நிறை ஜாஸ்தி. ஆனால் குண்டு அதனோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்னது தான். இதுவே முன்னாடி இருந்த கான்செப்ட் தான், இப்போ அது இருக்கிறதில்ல. இருந்தாலும் குண்டு நிறை கம்மி அப்படிங்கிறதுனால அது ரொம்ப தூரம் போகுது. துப்பாக்கி ஓரளவு அந்த ஸ்பீடுக்கு அந்த விசைக்கு தகுந்த அளவு பின்னாடி நகரும் அப்படிங்கிறது தான் முழுமையான விளக்கம். அடுத்து பாருங்கள். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இது என்ன அப்படின்னா, புறவிசை ஏதும் தாக்காத வரையிலும் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இப்போது நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியின் கீழ் கண்ட ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை நிரூபிக்கிறதுக்கு ஏ மற்றும் பி அப்படின்னு இரு பொருள்களை கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ஈஸியாக விளக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு கோலி குண்டு வச்சுருக்கேன். அந்த கோலி குண்டை நான் உருட்டி விட்றேன் அப்படின்னா நான் கொடுத்த விசைக்கு தகுந்த மாதிரியான உந்தத்தில் அது உருண்டு போய் நிற்கும். அதே நீங்கள் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரியே ஒரு கோலி குண்டை உருட்டி விட்றீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரு கட்டத்தில் மோதிக்கும். மோதி என்ன ஆகும், நீங்கள் விட்டதும் ரிவர்ஸில் வரும், நான் விட்டதும் ரிவர்ஸில் வரும் இல்லையா. அதே தான் இங்கே விளக்கம். நான் மோதிரத்துக்கு முன்னாடி இருக்கிற உந்தமும் மோதிரத்துக்கு பின்னாடி இருக்கிற உந்தமும் சமமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. நியூட்டனோட 2ஆம் விதிப்படி இந்த பியு ஏயு செயல்படும் விசை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நியூட்டனின் 3ஆம் விதிப்படி ஏ செயல்படும் விசையானது பியின் மீது செயல்படும் எதிர் விசைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் கோலிக்குண்டு அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏபிங்கிறத இல்லை ஆட்டோ பஸ்ஸு அப்படி வச்சு கூட படிங்க, ஈஸியாக இருக்கும். பாருங்கள். பியின் மீது செயல்படும் எதிர் விசைக்கு சமமாக இருக்கும். எஃப்ஏ ஈக்குவல் மைனஸ் எஃப்ஏ ரெண்டுமே சமமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட சமன்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிவிசை தாக்கம் எதுவும் இல்லை, மோதலுக்கு முன் பின் ரெண்டுமே சமம். அதாவது சும்மா கோலி குண்டை உருட்டி விடும்போது ஒரு உந்தம் இருக்கு இல்லையா, அந்த உந்தமும் எதிரில் ஒருத்தவங்க உருட்டி விட்டு மோதி அது பேக்கில் வருது இல்லையா, அந்த உந்தம் ரெண்டுமே சமமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியில் நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். ராக்கெட் ஏவுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. ராக்கெட் ஏவுதலில் என்ன விதி பயன்படுதுன்னா 2 பயன்படுது. நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் பயன்படுது. ராக்கெட் உந்துதல் கலனில் எரிபொருள் இருக்கும். எரிபொருள் எரியும் போது ஏர்ஃபோர்ஸு கீழே போகுது இல்லையா, எரியூட்டும் போது வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலேருந்து அதிவேகத்தை ஏற்படுத்தும். அதுக்கு சமமான எதிர்விசை செயல்படும் போது ராக்கெட்டு மேலே எழும்பி மேலே பறக்கும். அந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர்விசையில் எரிகூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்தோட முன்னோக்கி பாயுது அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்கு. அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது. உந்த அழிவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அதோட திசைவேகம் என்ன ஆகும், படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே போகும். எரிபொருள் குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்போ நிறை குறைஞ்சிக்கிட்டே வரும். நிறை குறைய குறைய அதோட ஸ்பீடும் அதிகமாகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் எல்லாமே இப்போ கரெக்டாக சமன் செய்கிற நிலைமைக்கு வரும்போது அது எந்த இடத்த போய் அடைஞ்சிருக்கும் அப்படின்னா, ஈர்ப்பு விசை இல்லாத இடத்துக்கு அது போயிடும். ஓகேவா. தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இதை தான் எஸ்கேப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்த லெசனில் படிக்கலாம். இந்த விதியில் தான் ராக்கெட் போகுதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். நியூட்டனோட பொது ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி யாரோடதுன்னு கூட கேட்கலாம். அதுவும் நியூட்டன் சொன்னது தான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நியூட்டன் சொல்கிறாரு.
ஏன் இது நமக்கு புரியல, நமக்கு தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து நிறை கம்மி. நம்ம இப்போ பூமி, நிலா இதெல்லாம் வந்து நிலா ஏன் வந்து பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு? அதோட நிறைக்கும் பூமியோட நிறைக்கும் இல்லை ஈர்ப்பு விசையினால தான் சுற்றுதுன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால அதோட ஈர்ப்பு விசை நமக்கு புரியுது. ஆனால் மற்றபடி அண்டத்தில் இருக்க எல்லா பொருளுக்குமே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அது எந்த விசையில் எந்த லெவலில் செயல்படுது அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்துருக்காரு. இதை வந்து உண்மை. ஆனால் இதை வந்து படிக்கும்போது நமக்கு இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒவ்வொரு துகளுக்குமே இன்னொரு துகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்னா பாருங்கள், அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் ஈர்ப்பு இருக்கானா, உங்களுக்கு இருக்கிற தொலைவுக்கும் எனக்கு இருக்கிற ரெண்டு பேருக்கும் இருக்கிற தொலைவுக்கு இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போது தூரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைக்கு தகுந்த மாதிரி அதோட ஈர்ப்பு விசை குறையும். அதனால தான் உங்களுக்கு எனக்குமான ஈர்ப்பு விசை தெரியலை அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். அப்போ அது குறைஞ்சிருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இணைப்பு கோட்டின் வழியே தான் இது செயல்படும். எப்படின்னா, இந்த விசையானது மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதை படிச்சுட்டு நான் சொன்னதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா புரியும். அடுத்து பாருங்கள், இவ்விசை எப்போதும் ஈர்ப்பு விசையாகும். இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து M1 M2ன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நான் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா புரியும். இப்போ நீங்கள் ஒரு 30 கிலோ நிறை, நான் ஒரு 30 கிலோ நிறை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை பெருக்கணும். பெருக்கல் பகல்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், M1 × M2ன்னு போட்டாங்க இல்லையா. F நேர்த்தகவில் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும்னு சொன்னாங்க. ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு அதோட டிஸ்டன்ஸ் ஆறுங்கிறது டிஸ்டன்ஸு இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்குன்ட்டாங்க. ஆறை வந்து ஸ்கொயர்ட் பண்ணும். இப்போ நீங்களும் நானும் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கொயர்ட் பண்ணி அது எதிர்த்தகவில் மைனஸில் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதனால் நிறைக்கும் அந்த டிஸ்டன்ஸோட இருமடிக்கு எதிர்த்தகவும் செயல்படும்போது நிறையோட ஈர்ப்பு விசை தெரியாமல் போகுது அப்படிங்கிறது தான் இதில் சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. இதில் G அப்படிங்கிறது ஒரு மாறிலி. G M1 × M2 /R². G என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதோட மதிப்பு கேட்பாங்க. 6.674 × 10⁻⁻11 Nm², Kg-2 அப்படிங்கிறது தான் ஈர்ப்பியல் மாறிலி. G என்பதன் ஈர்ப்பியல் மாறிலி. இதுக்கு அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முடுக்கத்துக்கும் ஈர்ப்பியல் மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்பு, புவியீர்ப்பு முடுக்க மாற்றம், பூமியோட நிறை, இது எல்லாமே அடுத்தடுத்து 1 by 1 பார்க்க போகிறோம். இது இல்லாமல் நிறை மற்றும் எடை ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. எடை இழப்புனா என்ன அப்படிங்கிறதையும், விண்வெளியில் போகும்போது எந்த மாதிரி எடை இருக்கும், எடை இழப்புனா என்ன, அது வந்து தங்குதடையின்றி கீழே விழும்போது நம்ம உடலோட எடை மாற்றம், இது எல்லாத்தையும் அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.